இது உன்னுடைய ஆட்சியில் கொள்ளைக்காரனெல்லாம் மந்திரி, அவனெல்லாம் சிறையில் இருக்கிறான். சிறையிலே போக வேண்டிய வரிசையிலே 7-10 பேர் இருக்கிறார்கள். உன்னுடைய ஆட்சிக்கு இந்த கிரிமினல் சட்டத்தை கையாளுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒரு மனிதன் உன்னை பற்றி விமர்சித்தான் என்பதற்காக கடுமையாக விமர்சித்தார். இப்பொழுது அவருக்கு இந்த செய்திகளெல்லாம் சொன்னது யார் என்று திமுகவுக்குள்ளே ஆராய்கிறார்களாம். நான் கேட்கிறேன், இவ்வளவு நுட்பமாக இவருக்கு எப்படி இந்த செய்திகளெல்லாம் தெரிகின்றன என்று நான் நினைப்பேன். இந்தியாவிலேயே நம்முடைய சுப்பிரமணிய சாமிக்கும் நம்முடைய சவுக்கு சங்கருக்கும் தான் எல்லா ரகசியங்களும் தெரியும். இந்த ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவர்கள் 2 பேரையும் நம்பித்தான் சொல்கிறார்கள். ஆகவே இவை வெளிப்படுவது என்பது மக்களுக்கு நன்மையா தீமையா? நான் கேட்கிறேன், சவுக்கு சங்கருடைய கையை உடைத்ததும், சவுக்கு சங்கரை செந்தில்குமார் கொலை செய்து விடுவார் என்ற அச்சம் அவருக்கு ஏற்பட்டிருப்பதும் எல்லாம் இந்த ஆட்சியினுடைய தகுதி குறைவு காட்டுகின்றன. நான் கேட்கின்றேன்,